மக்களே. செக்குலர் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல். அதுல அவனுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபால்ட்டாவே மேட்டரே கிடையாது, மண்டையிலையும் மேட்டர் கிடையாது அப்படிங்கிற ரீதியில காட்சி பதிவுகளை போட்டு கொண்டு வருகிறான். அவதூறான கருத்துக்களை சொல்றான். அது என்ன அப்படிங்கிறத கேளுங்க. சமீபத்தில் ஒரு நண்பர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு கீழே ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான கமெண்ட் எழுதியிருக்காரு. அதாவது இந்த போட்டோல பாக்குறீங்க, இவர் ஒரு கமெண்ட் பண்ணாராம். சரி கமெண்ட் பண்ணட்டும், எவன் வேணாலும் கமெண்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட்டை எடுத்து பேசுற. உனக்கு சொந்தமா ஏற்கனவே செக்குலராவே மேட்டர் கிடையாது. உனக்கு செக்குலர் மேட்டர்னு போட்டுக்க பத்தியா, உனக்கு மண்டல மேட்டர் கிடையாது. மேட்டர் கிடையாதுனால யாரோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணானா அதை வச்சு நீ பேசுறேன்னு சொல்லி பேசுறிய. எப்படா டேய், எபத்த கட்டுக்கதைன்னு சொல்லணும் இல்லையா? அதானே உன்னுடைய இது மொக்க பண்ணணும், அதுதானே இது. சரி ரைட்டு, மேல என்ன சொல்றான்னு கேளுங்க. கும்பிட்ற கடவுளுக்கும் காங்கிரீட் சுவருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் இப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நாளை காலையில் எழுந்திரிச்சு இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறீங்க. இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற செவர் இருக்கு இல்லையா, காங்கிரீட் வால், அதை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அதாவது செபுர்ல ஜபிக்கிறது ஒண்ணு, இயேசுநாதர்கிட்ட ஜபிக்கிறது ஒண்ணு. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஜபம் பண்ணுனா இது எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உருட்டா பேக்கிங்க, செக்குலாட்டுன்னு சுத்தமான உருட்டு அப்படிங்கிற ரீதியில இந்த செக்குலராவே மேட்டர் இல்லாதவன் சென்ஸ் அதாவது என்ன சொல்றது, மண்ட மூளையை கழட்டி எங்கேயோ வச்சுட்டான். காங்கல ரொம்ப வருஷமா அவனுடைய மூளை காணாம போயிடுச்சு. அதனால காணாம போனதுனால இப்படி வீணா போயிட்டான். நம்ம தமிழ் எழுதுறது பைபிள் மினிஸ்ட்ரிங்கிற லெனின். சரி, ஒண்ணு கேக்குறேன். சரி, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, செவுத்துல ஜெபம் பண்றது அப்படி இப்படின்றல. சரி, உன் வீட்டுக்குள்ள எப்படி ஆக்சிஜன் வந்துச்சு, எப்படி உயிரோட இருக்கிற? அது தெரியல. ஆக்சிஜன் தான் நமக்கு சுவாசத்துல இருக்கு, எப்படி தெரியும்? நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இவைகளெல்லாம் இல்லை அப்படின்னா உயிர் வாழ முடியாது. எப்படி கண்ணுக்கே தெரியல, எப்படி வந்துச்சு? சரி, அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்று இருக்கு இல்லையா, காற்றை பார்க்க முடியல, ஆனா உணர்றோமா இல்லையா? சரி, காலையில அதிகாலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்க சொன்னது யாரு? தன்னிச்சையா செயல்படுதா, அல்லது மழை அப்படி சவர் மாதிரி பெய்யுது, பூமியை எந்த சேதாரமும் இல்லாம அப்படியே இது பண்ணி வருது? என்னைக்கா யோசிச்சுண்டா? மானிட்டேட், கண்ட்ரோல்ட், புரியுதுங்களா? சும்மா இயங்கல. கடவுள் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய கிறிஸ்துவானவரே இவைகளை எல்லாம் ஆட்சி செய்கிறவர். அவருடைய உபதேசத்தில் சொல்றாரு, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றினுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் எப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தை சொன்னது மாத்திரமல்ல, அதை எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு. அதை கேட்கிற பிதா ஏன்னு கேட்டீங்கன்னா, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. சோ ஒருவன் வீட்டை கட்டுகிறான் என்றால் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. ஒருவன் காவல் காக்கிறான் என்றால் காவல் காக்கிறவனுடைய பிரயாசம் விருதா அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அதே வேளையில இஸ்ரவேலர்களுடைய காரியங்கள் பாருங்க. அதாவது யாத்திராகமம் 3ல இருந்து பாருங்க, 3ல இருந்து வாசிங்க அப்படின்னா, ஆண்டவர் கண்ணை உண்டாக்கின ஆண்டவர், காதை உண்டாக்கின ஆண்டவர், என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளோட்டிகளுடைய சத்தத்தை கேட்கவே கேட்டேன், பார்க்கவே பார்த்தேன். எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய காரியம்! அப்போ நாம் எப்படி கனெக்ட் ஆகுறோம்? இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பூ உலகம் தன்னிச்சையாக தன்னாக்களை இயங்குறது இல்ல, இயக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறதுனால அது இயங்கி கொண்டிருக்கிறது. இயக்கத்தை நிறுத்தினால் எல்லா இயக்கமும் போயிடும். ஆக்சிஜனை நிறுத்தினா அந்த அட் அ டைம்ல மர்டர் ஆயிடுவ, செத்துருவ. மர்டர்ன்னு சொல்றோம் பாருங்க, செத்துருவ, பினிஷ்ஃபுல்லா போயிருவ. ஆனா பேதியில போவானே, நம்பப்படுவதற்கும் காணப்படாதவைகள் குறித்தும் விசுவாசம் வைக்கிறதே விசுவாசமான நம்பிக்கை. ஆக்சிஜன் இல்லை, ஆனா அது நம்ம என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஆக்சிஜன் வாயிலாக உயிர் வாழுகிறோம் அப்படிங்கிறத அறிவியல் கண்டுபிடிப்புகள் சொல்றாங்க. பட் நமக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கலன்னு வைங்க, கண்ணுக்கு தெரியல. இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிஜன் உள்ள போயிட்டு இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு இருக்கு, பல காரியங்கள் இருக்குது. மரங்கள் பல பணிகளை செய்கிறது, பல விதமான பூச்சிகளும் பல விதமான தேனீக்களும் அதன் கிரியைகளை செய்துகிட்டு கரெக்டா சாலிடா போய் கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஆண்டவர் மறைமுகமாக இவ்வளவு காரியங்களையும் செய்துகிட்டு இருக்காருன்னா, நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னா, என்னுடைய விசுவாசமானது அப்படிப்பட்ட கிரியையாக இருக்கு. ஏன்னா அவரு தான் உண்டாக்குனாரு.
அவர் உண்டாக்கியவரே சொல்றாரு. இந்த யெகோவா தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்து இத சொல்லி இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அண்ட சராசரங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே வந்து இதெல்லாம் சொல்றாரு. நான் கேட்பேன் அப்படின்றாரு. புரியுங்களா? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இல்லை என்பவனுக்கு இல்லை, இருக்கு என்பவர்களுக்கு அது இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் கிட்டத்தட்ட 234 நாடுகள் பெரும்பான்மை வகிக்கிறது. உலகத்தினுடைய மக்கள் தொகையில் முதன்மை இடத்தில் வகிப்பது கிறிஸ்தவர்களே. யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட அப்ராக்சிமெண்டா 2.4 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அதுல பெரும்பான்மை வகிப்பது கிறிஸ்தவம், இரண்டாவதாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இது ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கிறது அல்லது ஜெபத்தின் மூலியமாக நன்மைகள் பெறவில்லை என்றால் கிட்டத்தட்ட 2026 ஆண்டுகள்ல நம்ம இருக்கிறோம். ஒழிஞ்சிருக்குமா ஒழிஞ்சிருக்காதா? ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கிறது அல்லது எதுவுமே நடக்கல, ஜெபத்தின் மூலியமாக நன்மை நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா 2000 வருடங்களுக்கு முன்னதாக இருந்திருக்காது. 234 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. ஜெர்மன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் வல்லரசாக பல விதமான காரியங்கள் ஊடாக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னும் பிரான்ஸ், இன்னும் ஆஸ்திரேலியா, பிரிட்டிஷ், இப்படி பல நாடுகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவ நாடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் ஜெபம் பண்றது மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு விலகிருக்கலாமே. ஏன் விலகல? இவன் சொன்னான்னு கேட்கலாமா? ஏன்னா இவனுக்கு டிஃபால்ட்டாக மண்டையில மேட்டர் கிடையாது. மேட்டர் இல்லாதவன்ட்ட நீங்க போனீங்கன்னா நமக்கு மேட்டர் காலி ஆயிடும். வாட்ஸ் அவுட், மண்டையில காலி ஆயிடுச்சு. மண்டையில காலி ஆனதுனால அவன் எங்கேயோ காலில் கொண்டு வச்சுட்டான், முட்டில கொண்டு வச்சுட்டான் அவனுடைய மூளைய. புரியுதுங்களா? வேற எல்லாத்துக்கும் மண்டையில தான் இருக்கணும். ஆனா இவன் பாதத்துல கொண்டு வச்சிருப்பான், இல்லைன்னா தூக்கி எங்கேயாவது தூக்கி சுர போட்டிருப்பான். மூளையை கழட்டி எங்கேயோ செவுத்துல வச்சுட்டான், காங்கல. அதனால இப்படி பேசுறான். சரி, இன்னொரு வீடியோ காட்சிகளை பாருங்க. ஆனா ஒரு கல்யாணத்தில் நடந்த அற்புதம் இருக்குது. இந்த கதையை இயேசுவை கடவுளை காட்டுறதுக்காக பைபிளின் ஆசிரியர்கள் உருவாக்கிய ஒரு பொய்க்கதை. அதையும் நாம அதாவது இந்த திராட்சரசம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி அற்புதத்தையே எவ்வளவு பெரிய எந்த அளவுக்கு இவனுக்கு மேட்டர் மசாலா உள்ள இல்ல அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையா? சரா வரலாற்று பூர்வமாலாம் நீ ஏற்கனவே பெரிய 20 வருஷம் இது பண்ணிட்டு பெரிய இவனாட்ட பேசிய வரலாற்று பூர்வமாக காணாவூர் கல்யாணம் அடையாளத்தை வைக்கலையா? வரலாற்று பின்னணி இல்லைன்னு நினைக்கிறியா? போட்டோ போடுறா, இந்த 2 போட்டோ பாரு. இது தேவாலயம் காணாவூர் கல்யாணத்தினுடைய அப்டேட். அதுக்கு அடுத்தாக்க இந்த கற்சாடியில இது பண்ணாங்க இல்லையா, 2 சாடியை பாருங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் வரலாற்று பூர்வமாக இருக்கிறது, வரலாற்று பின்னணியோட போகுது. புரியுதுங்களா? சரி, இங்க கல்யாண வீடுகள்ல ஒரு சாரர் மட்டன் சிக்கனை போடுவாங்க, முட்டை வைப்பாங்க. ஒரு சாரர் சைவ முறைமையின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சாங்கே இருக்குது. பழக்க வழக்கங்கள் இப்படி. வடநாட்டுல கல்யாணத்துல போனீங்கன்னா அது வேற மாதிரியான காரியங்கள் இருக்குது. இப்படி இந்தியாவுக்குள்ளேயே அவங்க கல்யாணத்தில் பரிமாறுகிற அன்பால பரிமாறுகிற உணவு வகைகள் வித்தியாசப்படுகிறது. அப்படி யூதர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா திராட்சை ரசத்தை பாடம் பண்ணின திராட்சை ரசம் மதுவாக இருக்க முடியாது. அது என்ன உணவுக்காக மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அதை திராட்சை ரசமாக இது பண்ணாங்க வச்சாங்க. சரி, இயேசு போதை உண்டு பண்ணுகிற திராட்சை ரசத்தை உண்டு பண்ணி விருந்தினர்களை எல்லாம் குடிக்க வச்சதாக பைபிள் சொல்லுது. இந்த யெகோவா தேவன் இருக்கார் இல்லையா, இருக்கிற வண்ணமா இருக்கிறேன்னு சொல்லி இஸ்ரவேல்கிட்ட சொன்ன ஆண்டவரே என்னன்னு கேட்டீங்கன்னா அநேக இடங்கள்ல அதிகாலமே சாராயத்தை நாடி தேடுகிறவனுக்கு ஐயோ, மதுபான வெறியர்கள், அவர்கள்லாம் விபச்சாரக்காரர்கள் அப்படின்னு அநேக காரியங்களை இஸ்ரவேலர்களுக்கும் சொன்னாரு. அதே வேளையில இங்கேயும் புதிய ஏற்பாட்டிலையும் அவரே எப்படின்னு கேட்டீங்கன்னா சாராயத்தை குறித்து வெறி கொள்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பயணிக்கிறவங்க எல்லாம் பரவராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொன்ன ஆண்டவரே இந்த அற்புதத்துல ஒயினை அடிக்கிறாரா, சாராயத்தை அடிக்கிறாரா? எங்கடா படிச்ச? அவர்கிட்ட இருந்து வந்தது அதாவது அவருடைய உடைகள்லயே பரிசுத்தம் காணப்பட்டது. தீட்டுள்ள பெரும்பாடுள்ள ஸ்ரீ, பிறர் ஏளனமாக எண்ணிய அந்த தீட்டுள்ள ஸ்ரீ தன்னுடைய வஸ்திரத்தை தொட்டதன் மாத்திரமாக விசுவாசத்தின் அடிப்படையில போனதன் அடிப்படையில அவன் நன்மையை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட கடவுள், நன்மையான கடவுள் இந்த திராட்சை ரசத்துல
ஒயினை கலந்து அடிச்சிருப்பாரு, கொடுத்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் நன்மையான காரியங்களை செய்றார். புரியுதுங்களா? நமக்கு வேண்டப்பட்ட என்னது? ஆக்சிஜன், வேண்டப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு, வேண்டப்பட்ட தண்ணீர். அது அப்படியே சவர் மாதிரி விழுதுங்க. காலையில சூரியனை பாருங்க, அது கிழக்கை உதிக்கும்படி கட்டளை இடுகிறார். எல்லாம் தன்னிச்சையா இயங்கல, தன்னிச்சையா இயங்காமல் அவர் இயக்குகிறாரு. அப்போ கண்ணை உண்டாக்கினவர் காணாரா? நான் ஜெபிச்சா அவர் கேட்க மாட்டாரா? டேய், நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் கேட்கிறாரா? டேய் முட்டா போயில, ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணனா ஆண்டவர் கேட்கிறாரு. புரியுதா புரியலையா? நீ விசுவாசம் இருந்தா கேட்டுப்பாரு, இல்லையா விட்டு போ. அதுக்காக வேண்டி அடுத்தவர்களை, அடுத்த சூழ்நிலைகளை கம்பேர் செய்யக்கூடாது. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவருக்கு வேர் பிரிக்கிறாரு, தனியா பிரிச்சு அவரு நம்பிக்கைக்குள்ள இருக்கும்படி, அவரோடு கூட பயணிக்கும்படி அவர் சேர்த்திருக்கிறாரு. சரியா? அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் பூரா ஒரு இதா இருக்காங்க, வைக்காங்க. அடுத்து இருக்கிறவங்களுடைய காரியங்கள் அதை வச்சு நான் இங்க டேக்கிள் பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் ப்ரொடெக்ட் ஆப் வேவ்ல இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கனாலே பாதுகாப்பு இருக்கிறது. என்னதான் அவன் என்ன பண்ணினாலும் சரி, மனுஷ சூழ்ச்சியா இருக்கட்டும், பிசாசினுடைய சூழ்ச்சியா இருக்கட்டும், எந்த காரியங்களும் மறைவாக செயல்படுகிற அத்தனை கிரியைகளையும் அவருடைய வல்லமை கிரியையும் பழிவாங்கும். புரியுதுங்களா? பழிவாங்கும். அது நமக்கு தெரியாது, லேட்டா தெரியும். அவருடைய பனிஷ்மெண்ட்ங்கிறது வந்து மேக் இட் ஆஃப் டிஃபரெண்ட். அவருடைய எண்ணங்களை, நமக்கு என்ன வரணும், நாம கேட்டது வேற, அவர் கொடுக்கிற காரியங்கள் வேறையா இருக்கலாம். பட் அது நன்மைக்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறது. புரியுதுங்களா? உங்க பிள்ளைக்கு நான் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது, நீங்க தான் கொடுக்கணும். அதே ஃபார்மெட்ல தான் அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கிறது. திராட்சரசம் என்பது வரலாற்று பூர்வமாக இருக்கிறது. இன்னும் நீங்க ஒரு சேனல்ல போட்டு வச்சிருக்காங்க, அந்த சேனல்ல இன்னும், அதாவது பிபிலிக்கலாக வரலாற்று பூர்வமாக இருக்குது, எல்லா காரியங்களும் இருக்கு, உப்பு தூணும் இருக்கிறது. பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் வீடியோவாக போட்டு காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. காப்பிரைட் இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை போடாமல் இருக்கிறேன். மேற்கொண்டபடி இவனுக்கு பதிலளிக்கும் வண்ணமாக இது ஒண்ணும் வைப்போம். ரொம்ப அதிகம் பேசிட்டு நினைக்கிறேன். பார்த்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.